Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 486 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம லூஃபியை காப்பாத்திட்டு ஜிம்பை வேகமா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடுனான். ஆனா அக்கைனு குறுக்கால வந்து அவனை நான் விடவே மாட்டேன்னு ஒத்த கால் அடிப்பான். ஏன்னா அவனுக்கு இப்போ டிராகனோட பையனான லூஃபியை எப்படியாச்சும் கொன்னே ஆகணும். பைரட்ஸுங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுவானுங்க. ஏன்னா அவங்க அப்பா ஒயிட் பியர்ட் அடிச்ச அடியில அக்கைனு தெரிச்சு போய் விழுந்தால அதுல செத்துருப்பான்னு நினைச்சாங்க. ஆனா இன்னும் அவன் உயிரோட இருக்காதான் அவங்களால நம்பவே முடியல. பைய கீழே விழும்போதே அவனோட லாபாவை யூஸ் பண்ணி அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய ஓட்டையை உருவாக்கி அது வழியா பாதையை ரெடி பண்ணி வந்திருக்கான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. சரி, இப்ப இவன் வந்து கேட்டவனே ஜிம்பை என்ன அவங்க ஒப்படைக்கவா போறான். அவன் செத்தா கூட பரவாயில்ல, லூஃபி எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு வெறியோட தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். அவங்கிட்ட போய் லூஃபியா கொல்லணும்னு சொன்னா எப்படி விடுவான்? அக்கைனு திருப்பி நான் கேட்க மாட்டேன், ஒழுங்கா அவனை கொடுத்துருன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிருவான். இங்க இவங்க எல்லாத்துக்குமே தெளிவா தெரியுது அக்கைனு லூஃபியா கொல்லணும்னு கொல்ல வெறியில இருக்கான்னு. அப்படின்னா அவன் ஒரு டைம் டார்கெட் வச்சுட்டானா அதுக்கப்புறம் அந்த டார்கெட்டை விட்டு மாறவே மாட்டான். பயங்கரமான கவாலி பைய. கோபிக்கெல்லாம் பீதியாவும் ஐயோ லூஃபிக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு. என்ன இருந்தாலும் நண்பன்ல எங்க அக்கைனுவா காட்டுறாங்க அப்படியே லாவாலேயே நனைஞ்ச மாதிரி நின்றுட்டு இருப்பான். ஏச கொன்னுட்டான். ஒயிட் பியர்டும் செத்தாச்சு. இனி பேலன்ஸ் நம்ம ஒயிட் பியர்ட் பைரட்ஸுக்கு நம்பிக்கையா இருக்கிறது லூஃபி மட்டும்தான். அப்படி இருக்கிறதுனால அவங்க அப்பா ஒயிட் பியர்ட் சொன்ன மாதிரி என்ன ஆனாலும் லூஃபியை காப்பாத்தியே தீர்வோன்னு ஒத்த கால நிப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே ஏசோட ஃபேமிலியாமா. முடிஞ்சா எங்களை தாண்டி போய் அவனை தொறாங்கிற மாதிரி தான் சொல்லுவானுங்க. இப்படி எல்லாம் சொன்னா மட்டும் அக்கைனு விட்டுருவானா? அவனுக்கு ஃபேமிலிங்கிற வேர்டை கேட்டவனே காமெடியா இருக்குது. இந்த அக்கைனுக்கு எப்பவுமே வெறுப்பேத்தி விளையாடுறதே வேலையா போச்சு. ஆல்ரெடி ஒரு 2 பேர்த்த வெறுப்பேத்தி விட்டனால தான் இந்த நிலைமைக்கு வந்துட்டானுங்க. இன்னும் இவனுல வீம்புக்குன்னே வேணும்னே வெறுப்பேத்தி விடுவான். அதாவது ஃபயர் ஃபிஸ்ட் ஏசியும் சரி ஒயிட் பியர்டையும் சரி சாக விட்டுறீங்க, இப்போ உயிருக்கு பயந்து ஓடுறீங்க, அவ்வளவுதானே. இதுல என்ன குடும்பம் கரண்ட் கம்பம்னு ஓவரா பில்டப் பண்ணாங்கடா. அவங்களுக்கு காண்டாயி சுட ஆரம்பிப்பானுங்க. அப்படி சுட்டாதான் அவனுக்கு ஒண்ணு ஆகாதே, வழிய விடுங்கடா கோலைகளான்னு சொல்லி பாஞ்சு அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ண வருவான். அந்த டைம் தான் நம்ம இவாங்கோ என்ட்ரி கொடுப்பான். அவன் தலையில தானே இன்னசுமா உட்காந்துட்டு இருக்கான். அவன் அவனோட அட்டாக்க தடுக்கிறதுக்காக கீழே இருக்க தரைய வெட்டி அப்படியே ஷீல்டு மாதிரி கொண்டு வருவான். அக்கைனும் அதுல வந்து அடிச்சு இவங்களுக்கு எதுவும் ஆகாது. இவாங்கோக்கு எப்படியாச்சும் லூஃபியை காப்பாத்தி ஆகணும், அதனால அவன் பக்கத்துல வராதன்னு சொல்லி கத்துவான். ஆனா அக்கைனோ என்ன ஆனாலும் சரி அவனை நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி கத்துவான். உடனே அவனை டெத் விங் அட்டாக் எல்லாம் யூஸ் பண்ணி தெரிய விடுவான். இப்ப இவாங்கோக்கு என்ன கவலைன்னா லூஃபி வந்து அவனோட முழு எஃபோர்ட்டை போட்டு எப்படியோ ஏச காப்பாத்திட்டான். ஆனா கடைசியில பண்ண ஒரு சின்ன தப்பால அவனும் இல்ல ஒயிட் பியர்டும் இல்ல. சோ அவனை காப்பாத்தி கூப்பிட்டு வர வரைக்கும் பைய லிமிட்டை தாண்டி அவன் பாடியை வேலை பார்க்க வச்சிருக்கான். சோ அதனால பைய இப்ப பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி ஸ்டேபிளா இல்ல. இவாங்கோக்கு இப்போதைக்கு எப்படியாச்சும் அவனை காப்பாத்தி ஆகணும். ஏதாச்சும் அவனுக்கு மட்டும் ஆச்சுன்னா அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு டிராகன் மூஞ்ச போய் இவாங்கோ பாப்பான். என் உயிரே போனாலும் சரி இவனை காப்பாத்தாம விட மாட்டேன்னு வெறி கொண்டு நிப்பான். அக்கைனுக்கு கடுப்பாயிரும். என்னன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவனோட டார்கெட் லூஃபி மட்டும்தான். சோ அதனால வழிய விடுங்க, இல்லன்னா எல்லாருமே செத்து போயிருவீங்க. எனக்கு இப்படி விளையாடலாம் டைம் இல்லங்கிற மாதிரி சொல்லி காண்டா கத்திட்டு இருப்பானா. இவனுக்கும் அதுக்கு மேல காமெடி. டேய் உனக்கு மேல கொல்ல கால நான் இருக்கேன், தொட்டு பார்த்தா உன்னை விட இப்ப நான் தாண்டா சூடு சாஸ்தியா இருப்பேன், சிக்கிராத செதச்சிருவேன்பா. எப்படியே மாத்தி மாத்தி வாய் தகராறு லூஃபி கண்டி போய்கிட்டே இருக்குது. அதே நேரம் இந்த பிளாக் பியர்டு ஒரு கருப்பு துணியை ஒயிட் பியர்டு மேல போத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் உள்ள போனால அப்படி உள்ள போய் என்ன தாண்டா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நேவி ஆளுகள்லாம் பேன்னு பாத்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு லாஃபிட்டி எல்லாமே செட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் காக்க வேண்டிய தேவையில்லை, நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ஆவலுடன் காத்து கொண்டிருந்த உலகமே அதிர்ந்து போகும் கேப்டன் டீச் என்கிற பிளாக் பியர்டின் ஷோ ஆரம்பமாகிறதுன்னு சொல்லி அப்படியே அந்த துணியை பிடிச்சி இழுப்பானுங்க. பார்த்தா பிளாக் பியர்டு அவனோட நஞ்சு போன மூஞ்சோட இழிச்சா மேனி நின்னுட்டு இருப்பான். இவன் நின்னுட்டு இருக்கான். ஓகே ஒயிட் பியர்டு என்ன பண்ணிட்டான், அப்படியே கடிச்சு தின்னுட்டானான்னு பார்த்தா அதுவும் இல்ல, ஒயிட் பியர்டு அப்படியே கல்லு மாதிரி அசையாம அங்கேயே தான் நின்னுட்டு இருக்காரு. அப்ப இவ்வளவு நேரம் என்னதான் பண்ணா, அவரோட பாடியிலயும் எந்த ஒரு மாற்றமும் இல்ல, என்னவா இருக்கும்னு சொல்லி எல்லாம் முழிச்சிட்டு இருக்கும் போது பிளாக் பியர்ட் இருந்துகிட்டு என்ன நேவி ஆளுகளா ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க போல, என்னோட கெப்பாசிட்டி என்னன்னு இதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் அட்டாக் பண்ண ரெடியா வெயிட் பண்ணும்போது அவனோட டார்க்னஸ் பவரை எல்லா இடத்துலயும் பரப்பி விடுவான். அம்பிட்டு பேரும் அப்படியே உள்ளுக்குள்ள புதைய ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான்டா டாக்டர் ஃப்ரூட்டோட பவர்னு சொல்லுவான். இது எல்லாத்தையும் நீங்க எப்பவோ பார்த்திருப்பீங்க, ஆனா இப்ப நான் காட்ட போற பவரை எல்லாம் பார்த்து ஷாக் ஆக போறீங்கன்னு சொல்லிட்டு ஒயிட் பியர்ட் அட்டாக் பண்ற மாதிரியே அப்படியே கையை ஓங்கி ஒரு குத்து குத்துவான். அப்படியே ஏர்ல கிராக் ஆகும். அதுவும் எப்படி ஒயிட் பியர்ட் அடிச்சா கிராக் ஆகுமே அதே மாதிரி. அதை பார்த்துட்டு ஒயிட் பியர்டோட பைரட்ஸ் எல்லாம் ஆடி போயிருவானுங்க. இது நம்ம அப்பாவோட பவர் ஆச்சேன்னு. அவன் அடிச்ச அடியில அங்க இருந்துச்சு பெரிய நேவி ஹெட் குவார்டர்ஸ், அதெல்லாம் சுக்கல் சுக்கலா உடஞ்சு கண்ணா பின்னான்னு செதறி அப்படியே நொறுங்கி விழும். இதுதான்டா ட்ரமர் ஃப்ரூட்டோட பவர். எப்படி மாசா இருக்காமா, அங்க இருக்க நேவி ஆளுங்க அத்தனை பேத்துக்குமே உள்ளுக்குள்ள அள்ளு விடும். எப்படி செத்து போன ஒயிட் பியர்டோட பவர் இவனுக்கு கிடைச்சதுன்னு அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வாய பொளந்து பொளந்து சிரிச்சுட்டு இருப்பான். அவனுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா அவன் குரூக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த உலகத்திலேயே எங்களை யாராலையும் தோக்க
முடியாதுங்கிற ஒரு தெனாவட்டு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பயம்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. சோ இப்ப பிளாக் பியர்டு அந்த தைரியத்துல தான் இருக்கான். ஜெயில் மேனேஜருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நான் கரெக்டான ஆள் கூட தான் இப்ப சேர்ந்திருக்கேன்னு. இங்க ஒயிட் பியர்ட் பைரட்ஸ் எல்லாம் அவனை பச்சை பச்சையா திட்டுவாங்க. அவங்க அப்பாவோட ட்ரமர் பவரை இவன் ஆட்டைய போட்டுட்டான்ல, பின்ன சும்மாவா திட்டுவானுங்க. ஒயிட் பியர்டுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூ மட்டும் இல்லாம இருந்துருச்சுன்னா கண்டிப்பா மனுஷன் இவங்க எல்லாத்தையும் காட்டுன்னு காட்டி இருப்பாரு. வயசு வேற ரொம்ப ஆயிருச்சா, அதனால அவரோட பெஸ்ட காமிச்சிட்டு மனுஷன் மண்டைய போட்டாரு. அதை இந்த பிளாக் பியர்டு யூஸ் பண்ணிட்டான். இப்ப இந்த பிளாக் பியர்டு கிட்ட இருக்க கிராவிட்டி ஆஃப் டார்க்னஸ் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய ஒரு பவர். சொல்ல போனா இந்த ட்ரமரும் ஒரு அழிக்கிறதா. அதுல ஒன்ன வச்சிருந்தாலே அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். கஷ்டம் மட்டும் தான், தோக்கடிக்க முடியாதுலாம் இல்ல. ஆனா இப்ப ஒயிட் பியர்டோட பவரும் சேர்த்து கிடைச்சதுனால உலகத்திலேயே இப்ப இவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் மேனா மாறிட்டான். அவன் இதை எப்படி பண்ணா ஏன் பண்ணான்னு தெரியல. ஆனா மோதேவி எப்படியோ பண்ணிருச்சு அப்படின்னா இன்னுமே அந்த ட்ரமர் ஃப்ரூட்டோட பவரை பார்த்து இவங்க எல்லாம் பயந்துகிட்டே தான் இருக்கணும். வேற வழியே இல்ல. அது ஒயிட் பியர்டு மாதிரி ஒரு நல்லவன் கையில கிடைச்சா பரவாயில்ல, இப்படி ஒண்ணுத்துக்கு ஆகாத தருதல பையகிட்ட கிடைச்சிருச்சு. ஆனா இவங்களுக்கு இப்ப என்ன குழப்பம்னா ஒருத்தரால 2 டெவில் ஃப்ரூட்டோட பவரை ஹோல்டு பண்ணவே முடியாது. அப்படி சாப்பிட்டாங்கன்னா 2 டெவில்ஸுமே உடம்புக்குள்ளேயே சண்டை போட்டு பாடி வெடிச்சு தெரிச்சிருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இவனால மட்டும் முடியுதுன்னு கேட்கும்போது மார்க்கோ தான் சொல்லுவான், சாதாரண மனுஷங்கன்னா அவங்களால ஒன்ன மட்டும் தான் திங்க முடியும். ஆனா அந்த பிளாக் பியர்டோட பாடி ஸ்ட்ரக்சர் காமன் பீப்புளோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இர்ரெகுலரா தான் இருக்கும். அதனால தான் அவனால 2 பவர்ஸையுமே யூஸ் பண்ண முடியுதும்பா. அவங்க எல்லாத்துக்கிட்டையும் பயங்கரமா சீன் போடுவான். என்னைய பாத்தீங்களா நான் என்ன பண்ணேன்னு, இதுக்கப்புறம் என்கிட்ட மோதுவீங்களா அப்படி இப்படிம்பா. இங்க மக்கள் எல்லாத்துக்கும் அள்ளு விடும். அவன் அப்படி பில்டப் பண்ணிட்டு போனா கூட பரவாயில்லையே. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், இந்த உலகத்துல வாழ்றாங்களே மக்கள் லூசுத்தனமா அமைதியா விரும்புறவங்க, நேவி சோல்ஜர்ஸ், வேர்ல்டு கவர்மெண்ட், பைரட்ஸுங்க, அவங்க எல்லாரும் தெளிவா கேட்டுக்குங்க. ஃபியூச்சரை டிசைட் பண்ணியாச்சு. சொல்ல போனா புது யுகம் பிறந்துருச்சு. அதுவும் அதை நான் தாண்டா ஆள போறேன்னு வில்லத்தனமா சொல்லுவான். இங்க சென்கோகுக்கெல்லாம் தூக்கி வாரி போடும். ஆமா, பூனை வாழை விட்டுட்டு புலி வாழை போய் பிடிச்சா இப்படித்தான் ஆகும். இங்க லூஃபி இதெல்லாம் கேட்கறதுக்கு கான்சியஸ்ல இல்ல. இங்க மக்களுக்கு என்ன தெரியுமா பீதி, ஒயிட் பியர்டு செத்தவன எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேட்டு சந்தோஷம் மட்டும் தான் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் சாக்கட மாதிரி ஒருத்தன் வர போறான்னு தெரியல. அட நேவி ஜெயிச்சுட்டாங்க, இனி பஞ்சாயத்துல நினைச்சானுங்க. ஆனா நேவி மூஞ்சல சாணி அடிக்கிற மாதிரி இப்ப 2 டெவில் ஃப்ரூட் பவரோட ஒருத்தன் வந்துட்டான்ல, பேசாம ஏஷ அனுப்பி விட்டுருந்தா இந்த பஞ்சாயத்து இருந்திருக்குமா. இங்க ஹெல்மப்போ கோபி கிட்ட புலம்பி தள்ளுவான், எப்பா போர் முடிஞ்சதுன்னு நினைச்சப்பா, ஆனா அதை விட மோசமாகிட்டே போகுதே, ஏதாச்சும் சொல்லுடா பீதியா இருக்குன்னு கதறுவான். ஏன்னா லூஃபியோட பிரதர் ஏசு செத்தாலும் சரி, ஒயிட் பியர்டு செத்தாலும் சரி, இன்னும் போர் முடியலன்னா இந்த போர் என்னைக்குமே முடியாதுன்னு அதுக்கப்புறம் தான் அந்த மாங்கா மண்டைக்கு புரியுது. இங்க பிளாக் பியர்டு நான் சாதிச்சுட்டேன்னு சொல்லி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அவ்வளவுதான், டாடா பை பை, see you.